வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, பத்மாசனம். இது பத்மாசனம்ன்றது ஆசனத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லலாம். இதற்கு என்ன அர்த்தம் அப்டின்னாக்கா, தாமரை என்ற ஒரு பொருள். பத்மன்னா தாமரை என்ற அர்த்தம். இதுல எதுக்கு உதாரணம் அப்டி பார்க்கும்பொழுது, குளத்துல எப்படி தாமரை தண்டு இருக்கின்ற ஒரு நிலை. இப்ப மேல் ஸ்தானத்துல நம்ம தாமரை பூ என்பது இருக்கும். அந்த தண்டு பார்த்தீங்கன்னா, நம்முடைய முதுகு தண்டுன்னு சொல்லலாம். பூ உதாரணத்துக்கு இந்த ஸ்தானத்திலிருந்து பூன்ற ஒரு ஸ்தானத்த நம்ம குறிக்கக்கூடிய ஒரு நிலைய சொல்லலாம். இப்ப இந்த பத்மாசனம் செய்வதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன? அப்படி பார்க்கும் பொழுது, கூன் முதுகு சரி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பயிற்சின்னு சொல்லலாம். முதுகு தண்ட வலு அடையக்கூடிய ஒரு விஷயம். அதேபோல நம்மளுக்கு ரொம்ப நாளா இருக்கிற அந்த முதுகு வலியும் சரியாகும். தோள்பட்டை வலியும் சரியாகக்கூடிய ஒரு விஷயம். தியானத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சின்னு சொல்லலாம். இதுல நம்ம அந்த சின்முத்ரான்றது வைக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கின்றோம். இப்ப இந்த இடத்துல வைக்கும் பொழுது, இது மூளைக்கு உண்டான ஒரு விஷயம். இப்ப இந்த இடத்துல இத அழுத்தம் குடுக்கும்போது என்ன ஆகும் அப்டின்னா, ரத்த ஓட்டம் என்பது சீராக்கக்கூடிய ஒரு விஷயம். மனதுல எந்த விதமான அதாவது நம்ம சிந்திக்கக்கூடிய தேவையில்லாத சிந்தனை என்பது வராது. இதுல நம்மளுடைய தியானத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு நிலை. குண்டலினி சக்திய எழுப்பக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லலாம். இந்த ஆசனத்த பொறுத்தவரைக்கும் நீங்க எவ்வளவு நேரம் வேணா செய்யலாம். ஆரம்ப காலகட்டத்தில ஒரு 50 எண்ணிக்கை 3 சுற்றுகள் என்பது செய்து கொள்ளலாம். வலி கொஞ்சம் கண்டிப்பா இருக்கும் ஆரம்ப காலகட்டத்தில. ஒரு வார்ம் அப் எக்சர்சைஸ் போல செஞ்சுட்டு நம்ம இத ஆசனம் செய்யலாம். நீங்க செய்யும்பொழுது வலி இருந்ததுன்னா, தைலம் அது போல விஷயத்த நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். தொடை ஸ்தானத்தில கொஞ்சம் வலி இருக்கும். உங்களால எந்த அளவுக்கு செய்ய முடிகிறதோ, அந்த அளவுக்கு செய்தாலே போதும். உடனே 2 கால கொண்டு மேல வைக்க முடியுமா என்பது சந்தேகம் தான். உங்களுக்கு அப்படி செய்ய முடியலன்னா, அர்த்த பத்மாசனம், சுகாசனம் இது போல போஸ்டர்ஸ்ல நம்ம செய்து கொள்ளலாம். இப்போ இந்த ஆசனத்த நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது போல நம்ம அமர்ந்து கொள்கின்றோம். அமர்ந்துட்டு இதுல பத்மாசனம்ன்றது என்னன்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம். தாமரைன்னு சொல்லிட்டு. இதுல நம்ம செய்யறதுக்கு முன்னாடி இந்த பயிற்சி செய்வதற்கு முன்னால ஜஸ்ட் உங்களுடைய காலை இப்படி மேல வைத்துட்டு ஒரு வார்ம் அப் போல செய்றோம். ஒரு 10 எண்ணிக்கை போதும். இப்போ நம்மளுடைய ரைட் லெக்க இப்போ இங்க பிடிக்கலாம், தப்பு இல்ல. உங்களால இங்க பிடிக்க முடியலன்னா இங்க பிடிக்கலாம். இங்க கொண்டு இங்க வைக்கிறோம். இந்த ஸ்தானத்துல அதாவது உங்களுடைய இடுப்பு ஸ்தானத்துக்கு வரணும். இங்க வைக்க கூடாது. ஆரம்பத்துல இங்க தான் வரும். உங்களுக்கு பழக்கங்கள் ஆக ஆக காலை இங்க கொண்டு வரலாம், தப்பு இல்ல. அதன் பிறகு பாத்தீங்கன்னா இந்த காலை கொண்டு வரோம். இதுல இங்க வரணும். இதுல செய்யும் பொழுது கால் இப்படி கொண்டு வரலாம் சொல்லிட்டு இப்படிலாம் தூக்கக்கூடாது. முட்டி என்பது உயர்த்தக்கூடாது. இப்படி நார்மலா இருக்கணும். உங்களுடைய கால் பகுதி என்பது இங்க இருக்கும் கரெக்டா. இது பேர் சின்முத்ரா. இந்த நிலையில முத்ரா இப்படி வச்சுட்டு கண்கள் மூடிடுறோம். கண்கள் மூடிட்டு 50ல இருந்து 0க்கு வரணும். மனதிலேயே உங்களுடைய எண்ணிக்கை வைத்துக் கொள்ளலாம். இது போல ஒரு 3 சுற்றுகள் செய்யலாம். இது தியானத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சின்னு சொல்லலாம். நம்ம கண்களை மூடி அமரும் பொழுது உங்களுடைய மூச்சு காத்தை நீங்க கவனிக்கலாம். மூச்சு காத்து எவ்வாறு உள்ளே இழுக்கப்படுகிறது, எப்படி வெளியில வருதுன்னு கவனிக்கலாம். உங்களுடைய கவனத்தை 2 புருவ மத்திக்கு கொண்டு வரலாம். மனது ஓய்வான நிலையில இருக்கு. எண்ணிக்கை முடிந்த பிறகு கண்களை மெதுவா திறக்கணும். அப்புறமா உங்களுடைய சின்முத்ரா நீங்க ரிலீஸ் பண்றீங்க. அதன் பிறகு காலை ரிலீஸ் பண்றோம். இது போல ஒரு 3 சுற்றுகள் நம்ம செய்யலாம். ஆரம்பத்தில் இது போல எண்ணிக்கை வைத்துக் கொள்ளலாம். அதன் பிறகு எண்ணிக்கை என்பது தேவையில்லை. இதில் நீங்கள் தாராளமாக ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் என்பது தாராளமாக உட்காரலாம். இது தியானத்துக்கு உண்டான ஒரு நிலை. ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு ரைட் லெக் கொண்டு வந்த பிறகு தான் லெஃப்ட் லெக் வரணும். அதாவது நீங்கள் அங்கேருந்து பார்க்கும்பொழுது
மேல் ஸ்தானத்துல லெஃப்ட் லெக் இருக்கும். இதுல கால் இங்க வரக்கூடாது, இடுப்பு ஸ்தானத்துல இங்க வரணும். ஆரம்ப காலகட்டத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இந்த பயிற்சி திருப்பி முடித்த பிறகு ஜஸ்ட் அதே போல ஒரு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய தொடைப்பகுதி ஆரம்பத்துல வலி இருக்கும். இது போல பண்ணும்பொழுது சற்று ஓய்வான நிலை கிடைக்கும். இது போல ரெகுலரா செய்து கொண்டு வரும்பொழுது தியானத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சின்னு சொல்லலாம்.